சகல தோஷங்களும் விலக. தோஷங்கள் எந்த ரூபத்தில் வந்தாலும் சரி சகல தோஷங்களும் விலக. அதாவது மந்திரத்தால் வந்தாலும் சரி, எந்திரத்தால் வந்தாலும் சரி, எந்த வகையில் வந்தாலும் தோஷங்கள் வருகிறது. என்ன செய்யணும் அப்படின்னா, பொதுவாக அந்த காலத்தில் கிராமத்தில் வந்து சனிக்கிழமை அன்னைக்கு சனி நீராடு அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க. சனிக்கிழமை எண்ணெய் தேய்ச்சி குளிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. சனிக்கிழமை அன்னைக்கு நல்லெண்ணெய் சுத்தமாக வாங்கிட்டு வந்து எல்லா தலையிலேருந்து கால் வரைக்கும் போட்டு உருவி நல்லா எண்ணெய் மசாஜ் பண்ணுவாங்க. நல்லா மசாஜ் பண்ணி விட்டு அப்போ வந்து என்னென்னா முழுசாக வந்து அந்த நவகிரகத்தில் உள்ள நவகிரகத்தில் இருக்கிற வழிபாடுங்கிறது காட்டிலும் கூட குளிச்சிட்டாலே மிகப்பெரிய மாற்றம் கிடைக்கும். அதாவது சனிக்கிழமை அன்றைக்கி எண்ணெய் தேய்ச்சி குளிச்சிட்டாலே போதும். இப்போ நவகிரகத்துக்கு போய் வழிபாடு பண்ணுறது கூட நம்மளுக்கு தேவையில்லை. ரெகுலராக குளிச்சுட்டு வாங்க, சனிக்கிழமை குளிச்சுப்பாங்க, உங்களுக்கு பணம் சேரும், மாற்றம் இல்லை. உடல் இருக்கிற வியாதிகள் கர்மங்கள் தோஷம் போகும். அதாவது வழிபாடு அப்படிங்கிற வரும்போது சனி வழிபாடுனா அந்த சனிக்கு பதிலாக எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறோம். எண்ணெய் தேய்ச்சி குளிக்கும் பொழுது நம்முடைய சகல விதமான பிரச்சனைகளும் செஞ்சு பாருங்கள். இப்போ ஒவ்வொருத்தரும் வெற்றி பெறணும்னா எண்ணெய் குளியல் அப்படிங்கிற விஷயத்தில் வருது. எண்ணெய் தேய்ச்சி குளிக்க உடல் உயிரெல்லாம் வந்து ஆரோக்கியமாக நம்ம விட்டு போகாமல் இருக்கும். மற்றபடி வந்து எனக்கு இது முடியல அது முடியலன்னு சொல்கிறவங்களுக்கு ஜெயிக்கக்கூடிய வாய்ப்பு நல்லா இருக்குல்ல. அதனால் வந்து யாரோரு வந்து வாழ்வில் வெற்றி பெறணும்னு நினைக்கிறீங்களோ சனி பகவானை வந்து வழிபடுங்க. சனிக்கிழமை எண்ணெய் தேய்ச்சி குளிங்க. எண்ணெய் தேய்ச்சி குளிக்கும்போது என்னென்னா அவருடைய அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும். எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறதுங்கிறது நம்ம இந்து பாரம்பரியத்தில் ஒரு அற்புதமான விஷயம். அந்த காலத்தில் எண்ணெய் தேய்ச்சி குளிச்சுட்டு புத்தாடை அணிஞ்சு போவாங்க. இப்போ இதில் பெருசாக அதை நம்மளால் முடிஞ்சுன்னா புத்தாடை பண்ணி பண்ணுறதுல தப்பு கிடையாது. ஆனால் இருந்தாலும் கூட நம்மளுக்கு புத்தாடை சிறப்பு. அது அணிய முடியலன்னு இருக்கிறத வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்க. ஒரு அரை மணி நேரம் அதை எண்ணெய் தேய்ச்சி விட்டுட்டு குளிச்சு பாருங்கள். வாழ்வில் வசந்தம் வீசும் அப்படிங்கிறது எந்த விதமான மாற்று கருத்து இல்லை.